கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ தேர்தல் களம் சூடு பிடிக்கிற இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் தேர்தல் அறிக்கையை வெளியிடுற இந்த நேரத்துல தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு டேட்டாவை வெளியிடுது. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு ஒரு நடவடிக்கை இந்த தடவை நடந்திருக்கு, ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட முதற்கட்டம் தேர்தல் வாக்குப்பதிவே நடக்காத பட்சத்துல கிட்டத்தட்ட 4600 கோடிக்கு மேல பொருட்கள் பணம் கையாளப்பட்டிருக்கு. அதை பறிமுதல் செஞ்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு டேட்டாவை வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாஜக ஆளுகின்ற ராஜஸ்தான், குஜராத் இது போன்ற மாநிலங்கள் எல்லாமே முதன்மை பட்டியல்ல இருக்கு. திமுகவும் ஆளுகின்ற தமிழ்நாடும் அதுல 460 கோடி கிட்ட இங்க பறிமுதல் செய்ததாக அந்த பட்டியல வருது. எலெக்ஷனே நடக்கல. இன்னும் வாக்கு பதிவு செய்யறதுக்கு இன்னொரு ஒரு 5-6 நாட்கள் இருக்கிற இந்த நேரத்துல, 5 நாட்கள் இருக்கிற இந்த நேரத்துல, முதல் கட்ட பதிவு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான டேட்டா வரத நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 நாட்களுக்கு முன்பு நிதித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் போதைப் பொருளை தமிழ்நாட்டில் கொண்டு சேர்த்திருக்கிற திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டுமா, போதைப் பொருளை ஒழிக்க வந்திருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சிதம்பரம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசினார். இப்ப போதைப் பொருட்கள் எங்கே சென்று சேர்ந்திருக்கிறது என்று பார்த்தா கிட்டத்தட்ட 485 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் குஜராத்தில் சென்று சேர்ந்திருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் இடம் குஜராத்துக்கு, 2வது இடம் ராஜஸ்தானுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த இரு மாநிலங்களிலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சியினர். இதை நாட்டு மக்களுடைய முடிவுக்கே நாம் விட்டு விடுவோம். போதைப் பொருட்கள் மட்டுமான தொகை என்பது இவ்வளவாக இருக்கிறது. இது இல்லாம பணம் மற்றும் போதைப் பொருட்கள், பரிசு பொருட்கள் இவை எல்லாவற்றையும் சேர்த்து 2068 கோடி ரூபாய் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பிடிபட்டிருக்கிறது. இதிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள் தான் முதலிடம் வகிக்கிறது என்பது முக்கியமான செய்தி. நம்ம அந்த செய்திக்கு முன்னாடி இன்னொரு செய்திக்கு வந்துருவோம். இன்னைக்கு எந்த வேட்பாளரை ஆதரித்து அம்பாசமுத்திரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு பாரத பிரதமராக இருக்கிற மோடி வருகிறாரோ, இவர்கள் சொல்கிற அந்த பாரத பிரதமர் மோடி எந்த வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய போகிறாரோ அந்த வேட்பாளருக்கு தாம்பரம் காவல் நிலையத்திலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று கேட்டால், நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதல்லவா 10 நாட்களுக்கு முன்பாக, அதில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. முதல் சம்மன் யாருக்கு தெரியுமா அனுப்புனாங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு மாநில நிர்வாகிக்கு. அதில் கைது செய்யப்பட்டவர் யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையோடு அவருடைய புகைப்படங்கள் ஊடகங்களில் வந்திருக்கிறது. அவர் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு முறையில் உறவினர் என்கிறார்கள், நண்பர் என்கிறார்கள், அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது காவல்துறையினுடைய பணி. வந்த செய்தியை மட்டும் நாம் பேசுவோம். எனவே பணத்தை அள்ளி கொடுத்து வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்கிற வேலையை பட்டவர்த்தனமாக செய்து கொண்டிருப்பது யார்? பாரதிய ஜனதா கட்சி. போதைப் பொருட்களை கொடுத்து வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும், போதைப் பொருட்களை கொடுத்து போதை பயன்பாட்டாளர்களை தேர்தல் பிரச்சாரங்களுக்கு, பரப்புரைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று முனைப்போடு இயங்குவது யார்? பாரதிய ஜனதா கட்சி. ஆனா நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன சொல்றாங்க? ரொம்ப அழகா கொண்டு வந்து போதைப் பொருட்கள் தாறுமாறாக விநியோகிக்கப்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் ஒரு உதாரணம். இன்னொன்று, இந்த தேர்தல் பறக்கும் படையினரை பார்த்து யார் அச்சப்படுகிறார்கள்ங்கிறத நீங்க ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு. நான் 2 செய்தியை சொல்றேன். நேற்றைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போய் நீலகிரி மாவட்டத்தில் இறங்கியிருக்கார். அவருடைய ஹெலிகாப்டரை பரிசோதனை செய்திருக்காங்க. அவர் ரொம்ப அமைதியா நின்று வேடிக்கை பார்க்கிறார். இன்னொன்று, மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் எஸ் சிவசங்கர் தலைமையில பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன். அவருடைய வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்துகிறார்கள். அண்ணன் எஸ் சிவசங்கர் ரொம்ப அமைதியா அதை வேடிக்கை பார்க்கிறார். கூலா நின்று வேடிக்கை பார்க்கிறார் பிரச்சார வேன்ல. அண்ணன் திரும்ப இன்னொரு படி மேல போய் கடலை உரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கீழே சோதனை நடக்குது. ஏன்? காரணம் என்ன? அவர்களுக்கு மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் பயம் இல்லை. ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முருகானந்தம் என்கிற வேட்பாளர் என்று நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு? உன்னை நான் கோர்ட்டுக்கு இழுத்துருவேன், ஒழுங்கா ஜாக்கிரதையா இருந்துக்கு. எதுக்காக சார் நீங்க கோர்ட்டுக்கு கூப்பிடுவீங்க? பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்துவது என்பது முதலமைச்சருடைய வாகனங்களே சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது.
ஒன்றிய அமைச்சராக இப்போது வரை காபந்து நிலையில் இருந்தாலும் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் எல் முருகன். அவருடைய வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு கேண்டிடேட், இன்னும் ஜெயிக்கல. நீங்க இப்ப வேட்பாளராகத்தான் களத்துல இருக்கீங்க. உங்களுடைய வாகனத்தை சோதனை போட்டா நீங்க நீதிமன்றத்துக்கு அலக்களிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுவீங்களா? காரணம் என்ன? உங்களுக்கு மடியில் கனம் இருக்கிறது, அதனால் வழியில் பயம் இருக்கிறது. இந்த 2 நாட்களாக திருவள்ளூர் தொகுதி, நான் தொகுதி வாரியாகவே சொல்றேன், திருவள்ளூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் பெண்கள் ஈடுபடுவதற்கு, அந்த கொடிகளை எடுத்துக்கொண்டு வருவதற்கு 500 ரூபாய் விநியோகம் செய்கிற காட்சி ஊடகங்கள்ல வந்துருச்சா? எந்த கட்சி விநியோகம் செய்தது? பாரதிய ஜனதா கட்சி விநியோகம் செய்திருக்கிறது. அண்மையில திருநெல்வேலியில பரிசு பொருட்களை பிடிச்சாங்களே, மாடியில எல்லாம் கட்டுக்கட்டாக பணம் கிடந்தத, அவங்க கணவன் மனைவிக்கு பிரச்சனைன்னு செய்திகள் எல்லாம் பேட்டி கொடுத்தாங்களே 2 பேரும் சேர்ந்து. யாருடைய பணம் அது? பாரதிய ஜனதா கட்சியினர் வைத்திருந்த பணம். பாரதிய ஜனதா கட்சியினர் கொடுத்து வைத்திருந்தார்கள் என்று அவரே வாக்குமூலத்தில் சொல்கிறார். எனவே பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த தேர்தலை ஜனநாயகத்துக்கு விரோதமாக சந்திப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள். அவர்கள் ஆளுகிற மாநிலங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக பண விநியோகம் செய்வதற்கு பணத்தை கொண்டு சேர்க்கிற இடத்தில் பறக்கும் படையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்குகிற இடத்தில் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினர் இங்கே வந்து யோக்கிய வேடம் தெரித்து இங்கே நமக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எதை கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்வது என்று நமக்கு தெரியவில்லை. நாட்டு மக்களுடைய முடிவுக்கே நாம் விட்டு விடுவோம். இது முதல் கட்ட தேர்தலாகவே இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 4000 கோடி கிட்ட மாட்டியிருக்கு. கடந்த 2019ல ஒட்டுமொத்த தேர்தலையும் பறக்கும் படையினால கைப்பற்ற பணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 சில்லற கோடி தான். ஆனால் முதற்கட்டத்திலேயே இவ்வளவு கோடிகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குன்னா இது ஒரு ஆரோக்கியமான தேர்தலா அல்லது இது நேர்மையாக தான் இந்த தேர்தல் நடக்குதா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பாரத் நியாய யாத்திரையை மணிப்பூரில் இருந்து துவங்கிய ராகுல் காந்தி மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய தலைநகர் மும்பையில் கொண்டு வந்து அந்த பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பொதுக்கூட்ட வேளையில் பேசிய செய்திதான் இப்போது உங்களுடைய கேள்விக்கு பதிலாக இருக்கும். எந்த இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை நான் ஏற்கனவே சென்று வந்த நடைபயணத்தின் மூலமாகவும் இப்போது சென்று வந்திருக்கிற நடைபயணத்தின் மூலமாகவும் மக்கள் மனங்களை உணர்ந்து புரிந்து கொள்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் இப்போது பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவித்து விட்டு பேசுகிற போது எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமையப் போகிறது என்று சொல்கிறார். 400க்கும் மேற்பட்ட இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றப் போகிறது என்று சொல்கிறார். இவர்களுக்கு ஜனநாயக வழியில் வெற்றி பெறுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. கூட்டணி முழுமையாக இன்னும் கட்டியெழுப்பப்படவில்லை. கட்டியெழுப்பப்பட்ட கூட்டணிக்குள் இதுவரை பேச்சுவார்த்தைகள் முழுமையாக நிறைவு பெறவில்லை. தொகுதி பங்கீடு நிறைவு பெறவில்லை. ஆனாலும் இவர்கள் பெரும் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஏதோ ஜனநாயக விரோத முறையில் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி இருக்கிறார்களோ, அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறதோ என்கிற அச்ச உணர்வு எழுந்திருக்கிறது என்கிற கேள்வியை, என்ற சந்தேகத்தை மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தலைநகரத்திலிருந்து அந்த நடைபயண நிறைவு விழா பொதுக்கூட்டத்திலே பேசினார் என்பது மிக முக்கியமான செய்தி. இப்போது அதுதான் இதற்கு விடையாக இருக்கும். இந்த தேர்தல் ஆணையர்களினுடைய புதிய நியமனம், பழைய தேர்தல் ஆணையர் அவசர கதியில் எப்படி வந்தாரோ அதே அவசர கதியிலே அவர் விடை பெற்று சென்றது. அவருடைய ராஜினாமாவை 2 மணி நேரத்தில் இந்த திரௌபதி முர்மு அம்மையார் குடியரசுத் தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டது. இவையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு சதித்திட்டத்தை இந்த தேர்தலில் அரங்கேற்றுவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். கொள்ளைப்புற வழியாகவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியே பழக்கப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும். எப்போது மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் அதிகாரத்துக்கு வருவதில்லை. மாறாக யாருடைய முகம் காட்டி வாக்குகள் பெறப்படுகிறதோ அவரை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகிற ஒரு மலிவு அரசியலை இந்திய துணை கண்டத்தில் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு முதல் முறையாக பட்டவர்த்தனமாக செய்திருக்கிற கட்சிக்கு பேர் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இவர்கள் தேர்தல் ஆணையத்தையும் தங்கள் வயப்படுத்திக் கொள்வார்கள் என்பதைத்தான் அண்மையிலே ஒரு மேயர் தேர்தலுக்கு நடந்த உள்ளாட்சி மன்றத்தினுடைய தேர்தல் உணர்த்தியது. நீதிமன்றம் கடுமை காட்டியதற்கு பிறகு இப்போது மீண்டும் அந்த இடத்திலே மறு வாக்குப்பதிவெல்லாம் நடத்த முடியாது. அந்த வாக்குப்பதிவையே முறையாக எண்ண வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு இவர்களுடைய வியூகங்கள் எல்லாம் முனைமுழுங்க செய்யப்பட்டது. எனவே இவர்கள் அந்த நிலைக்குத்தான் இப்போது தயாராகி இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த பணங்கள், பரிசு பொருட்கள், போதைப் பொருட்கள் இவையெல்லாம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் உணர்த்துகிறது. தேர்தல் ஆணையம் ஏன் இன்னும் மெத்தனமாக இருக்கிறது? 4 கோடி ரூபாய் நயினார் நாகேந்திரனுக்குத்தான் போக வேண்டிய பணம். அவருடைய தங்கும் விடுதியில் மேலாளராக பணிபுரிபவருடைய பணம் தான் அந்த பணம் என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்து விட்டது. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிறார் என்று உறுப்பினர் அட்டையோடு செய்திகள் வெளியாகிவிட்டது. இந்த பணத்தை கொடுத்தவர் யார்? பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகி. அவருக்கு சம்மன் அனுப்பிவிட்டீர்கள். ஏன் இதுவரை
ஒரு நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் முறையாக மேற்கொள்ளவில்லை. இவ்வளவு காட்சிகளும் ஊடகங்களில் இடம்பெறுகிறது. 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று வாக்குக்கு பணம் கொடுப்பதல்ல, அது அடுத்த கட்டமாக வருவார்கள். வாக்கு சேகரிக்க வருபவர்களுக்கே பணம் கொடுக்கிற நடவடிக்கையை பாரதிய ஜனதா கட்சி கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் எதற்காக கள்ள மௌனம் சாதிக்கிறது? எனவே உங்களுடைய கேள்விக்கு விடை என்பது தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறதோ என்கிற அச்ச உணர்வும், தேர்தலை வேறு வழியில் சந்திப்பதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்களோ என்கிற அச்ச உணர்வும் நாட்டு மக்களுக்கு இப்போது அடர்த்தியாக எழுந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் நீங்கள் சொன்னதை போல முதற்கட்ட தேர்தலுக்கே இந்த நாடு தயாராகாத நிலையில் இன்னும் 3-4 நாட்கள் இருக்கிற நிலையில் அதற்குள்ளாக இவ்வளவு ஆறாக இந்த பணம் ஓடுகிறது, போதைப் பொருட்கள் ஓடுகிறது, பரிசு பொருட்கள் ஓடுகிறது என்று சொன்னால் இந்த தேர்தல் முறையாக நடைபெறாது என்கிற எண்ணம் ராகுல் காந்திக்கல்ல. ராகுல் காந்தி இந்திய மக்களினுடைய மனநிலையை பிரதிபலித்திருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ராகுல் காந்தியில இருந்து எதிர்கட்சியில இருக்கிற எல்லாருமே இத சொல்லிடுறாங்க. தேர்தல் ஆணையம் சரியாக இதை கையாளல, தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்ல. இப்போ தேர்தல் ஆணையம் தான் இந்த பட்டியலையும் வெளியிட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த பட்டியல நான் ஒரு மாநிலமும் எவ்வளவு பணம் பறிக்கப்பட்டதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து 778 கோடி, குஜராத் பாத்தீங்கன்னா 650 கோடி, தமிழ்நாடு 460 கோடி, அப்புறம் மகாராஷ்டிரா 431 கோடி, பஞ்சாப்ல 311 கோடி இப்படின்ட்டு, அதுக்கப்புறம் டெல்லி 236 கோடி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த முதல் கட்டத்திலேயே கையாளப்பட்டிருக்கு. அதையும் கேட்ச் பண்ணிருக்காங்க. இன்னும் தேர்தலே வராத ராஜஸ்தான், இன்னமும் தேர்தல் நெருங்காத குஜராத்லயும் இந்த பணம் எல்லாம் கையகப்படுத்திருக்காங்க. இப்ப அங்க தேர்தல் கெடுபிடி ஆகுமா? அல்லது தேர்தல் ஆணையம் ரொம்ப அதிகமான பவர்ஸை வச்சுக்கிட்டு பிரச்சாரங்கள்ல ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்களா? இதை எப்படி அவங்க கையாளுவாங்க? தேர்தல் ஆணையம் உன்னிப்பாக கவனிக்கிறது என்பதை நாம் எப்படி நம்புவது? ஏதாவது ஒரு இடத்தில் நடவடிக்கைகளை வெளில வருது இல்ல. இப்போ தேர்தல் ஆணையம் நல்லா கவனிக்கிறது. சார், ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நடவடிக்கை என்பது வேறு, கைப்பற்றுவது என்பது வேறு. கைப்பற்ற பணம் எல்லாம் நடவடிக்கைக்கு உரியதா என்கிற கேள்வி இங்க இருக்கிறது. நீங்க இப்போ உங்களுடைய பட்டியலின்படி 778.5 கோடி ரூபாய் ராஜஸ்தான்ல, 650.3 கோடி ரூபாய் குஜராத்ல கைப்பற்றி இருக்கிறீங்கல்ல, இது குறித்து என்ன நடவடிக்கையை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள்? நாட்டு மக்களுக்கு அதை சொல்ல வேண்டுமா இல்லையா? இன்னொன்று, தேர்தல் இன்னும் நடைபெறவில்லை என்கிற செய்தியை இப்போது தேர்தல் ஆணையம் சொல்லி மழுப்ப முடியாது. காரணம், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதோ அட்டவணை வெளியான நாளில் இருந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவு பெறுகிற வரை தேர்தலினுடைய அந்த போர்ஸ் வந்து இருக்கும். எனவே அப்போதிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பு தேர்தல் ஆணையம் தான். பறக்கும் படையினர் கைப்பற்றப்படுகிற பணம் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். நடவடிக்கை எடுப்பதற்கான ஒப்புதலை தேர்தல் ஆணையத்திடம் பெற வேண்டும். இப்ப தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பணம் கைப்பற்றிருக்கிறீங்க, அதற்கான எண்ணிக்கையை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. என்ன நடவடிக்கையை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்விக்கு பதில் இருக்கிறதா? சரி, நீங்கள் குறிப்பிட்டதை போல குஜராத்திலும் ராஜஸ்தானிலும் இன்னும் தேர்தலுக்கான நேரம் நெருங்கவில்லை. தமிழ்நாட்டில் நெருங்கிடுச்சா இல்லையா? நான் அதனால தான் சொன்னேன், அந்த 4 கோடி ரூபாய்க்கு நீங்கள் என்ன நடவடிக்கையை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீங்க? சம்மன் தான் அனுப்பிச்சிருக்கிறீங்க. சம்மனுக்கு அவர் என்னைக்கு ஆஜராகணும்? அதற்குள்ள தேர்தல் நடந்து முடிஞ்சிருமே. நீங்க என்ன விசாரணை செய்வீங்க? தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கையில் ஒருவேளை அவர் வெற்றி பெற போவதில்லை. உறுதியாக சொல்கிறேன், அவர் வெற்றி பெற போவதில்லை. ஆனால் ஒருவேளை வெற்றி பெறுகிற சூழல் வந்துவிட்டால் அந்த வெற்றி செல்லத்தக்க வெற்றியா அல்லது செல்லாத வெற்றியா எப்படி நீங்க அறிவிக்க போறீங்க? அதை எப்படி தேர்தல் ஆணையம் எதிர்கொள்ள போகிறது? 4 கோடி ரூபாய் மாட்டியதற்கே இந்த தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கீழ்நிலையில் நடக்கிற தவறுகளை கண்டுகொள்ளாது என்று அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கருதிவிட்டால், நான் விருப்பு வெறுப்பின்றியே சொல்றேன் சார். எல்லா கட்சிகளுக்கும் அந்த மனநிலை வந்துருமா வராதா? இந்த கட்சி அந்த கட்சின்னு போக வேண்டாம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காது என்கிற மனநிலைக்கு தேர்தல் களத்தில் நின்று சந்திக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் முடிவுக்கு வந்துவிட்டால் ஜனநாயகம் எவ்வளவு பெரிய படுகொலியில் தள்ளப்படும். அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறதா? அப்ப வலுத்தவனுக்கு ஒரு நீதி என்று வந்துவிட்டால் இங்கே பணம் இருப்பவர்கள் எல்லாம் தேர்தலில் பணத்தை செலவு செய்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்கிற சூழல் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து. அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறதோ என்கிற அச்ச உணர்வை தான் ராகுல் காந்தி வெளிப்படுத்தினார். அதனால தான் அந்த செய்தியை நான் சொன்னேன். இது நாட்டு மக்களினுடைய ஒரு அச்ச உணர்வு. எல்லா மக்களினுடைய அச்ச உணர்வை ராகுல் தன்னுடைய பேச்சால் உணர்த்தி இருக்கிறார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து தங்களை நிரூபிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து தாங்கள் நீதமாக நடந்து கொள்வதாக நாட்டு மக்களுக்கு இப்போது தெரிவிக்க வேண்டும். ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய பெயர் பாழ்பட்டு போயிருக்கிறது.
உங்களுடைய தன்னாட்சி நிறுவனமாக அட்டானமஸ் பாடியாக இருக்கிற உங்களுடைய அந்த கட்டமைப்பு என்பது ஒருதலை பட்சமாக செயல்படுகிறதோ என்கிற அச்ச உணர்வு, சந்தேக உணர்வு நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிற போது அதை நிவர்த்தி செய்து இல்லை இல்லை நாங்கள் அட்டானமஸ் பாடியாகவே தன்னாட்சி அமைப்பாகவே தொடர்கிறோம் என்பதை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது? தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அந்த தேர்தல் ஆணையம் மெத்தனமாக இருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. கட்டாயமா. நீங்க சொல்வது போல தேர்தல் ஆணையம் வெறும் பட்டியலை மட்டும் வெளியிடாம அதனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்றத வெளியிட்டாதான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் என்பது உங்களுடைய கருத்தின் வாயிலாக புரிஞ்சுக்க முடியுது. கட்டாயம் தொடர். மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.